ஓகே, நாங்கள் இந்த கொஸ்டினை பார்ப்போம். இப்போ காட்டப்பட்டுள்ள சுற்றியுள்ள களத்தின் அகத்தடை புறக்கணிக்கத்தக்கது. இந்த மின்கலத்தில் அகத்தடை ஆறுன்றது புறக்கணிக்கத்தக்கதாக 0. களத்தினூடாக செல்லும் ஓட்டம் யாது? களத்தினூடாக செல்லும் ஓட்டம் I யாதுன்னு கேட்கப்பட்டிருக்குது. ரைட், இப்போ எங்களுக்கு இப்படி ஒரு சுற்று தரப்பட்டிக்கு இந்த சுற்றுக்கு இந்த மின்கலத்திலிருந்து மின்னோட்டம் ஒன்று வழங்கப்படுது. அந்த மின்னோட்டத்தின் பெருமானம் தான் கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ நாங்கள் அதை எப்படி பார்க்குறேன்னு பார்ப்போம். இனிமேல் ஒரு சுற்றுன்னு தந்தால் நாங்கள் டிரெக்டாக ஆன்சருக்கு போகாமல் டிரெக்டாக ஆன்சருக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டமாகிக்கும். ஸோ நாங்கள் அந்த கொஸ்டினை ஏண்டியமாக அந்த டயக்ராமை அந்த சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். எங்களுக்கு ஏண்டியமாக ஈஸியாக மாற்றிக்கிறோம். அப்போ நான் செய்ததை பாருங்கள். நான் இப்படி ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கேன். இப்போ அதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்டணும். இந்த 2 ஓம் இருக்குது. இப்போ இந்த 2 ஓமினூடாக இந்த வரக்கூடிய மின்னோட்டம் I வரும் தானே. இந்த வரக்கூடிய மின்னோட்டம் I என்றது இப்படி வந்து இந்த 2 ஓமினூடாக வரும். வந்து இந்த பாயிண்டில் வச்சு இப்படி பிரிஞ்சு போகும். இங்கேயும் பிரிஞ்சு போகலாம், இங்கேயும் போகலாம், அல்லது இங்கேயும் வரலாம். இப்படி 3 பாதைகள் அவருக்கு பிரிஞ்சு போகிறதுக்கு. ஸோ எப்படி 3ம் பிரிஞ்சு போனாலும் இந்த 2 ஓமுக்கு இந்த மொத்த செட்டப்புமே எப்படி இருக்கும்னு கேட்டால் தொடராகும். இந்த ரெட் டாடா பாக்ஸ் பண்ணி காட்டி அந்த மொத்த பகுதியும் 2 ஓமுக்கு தொடராகும். ஸோ அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த பாக்ஸுக்குள்ளே கீக்கிய விளைவு தடையை காண போகிறேன். ஓகே தானே. அந்த பாக்ஸுக்குள்ளே கீக்கிய விளைவு தடை இப்போ எப்படி காணுவோம்னு பார்த்தால் ரைட் அதை பார்ப்போம் முதலாவது. ரைட்டா? ரைட், இப்போ பாருங்க, நான் அதுக்கு என்ன செய்ய போகிறேன்னு கேட்டால் இப்படி இந்த முக்கோணிமான ஒரு வடிவம் ஒன்று இருக்குது. ரைட்டா? இந்த பகுதியை எடுக்க இந்த பகுதியை எடுத்து பார்த்தேன்னு சொன்னால் அதுக்குள்ளே ஒரு வேலை செய்ய போகிறேன். என்ன இப்போ பார்த்தண்டால் 1 ஓம் ஒண்டிக்குது, 1 ஓம், இங்கே 2 ஓம். இந்த 1 ஓமுக்கும் 2 ஓமுக்கும் மேலே விகிதத்தை எடுத்தால் 1:2 வரும். அதே நேரம் இங்கே 2 ஓம் ஒண்டிக்குது, 4 ஓம் ஒண்டிக்குது. இந்த 2 ஓமுக்கும் 4 ஓமுக்கும் இடையிலான விகிதத்தை பார்த்தாலும் எகெயின் 1:2. இவருக்குடைய விகிதமும் 1:2 தான். இவங்க 2 பேருக்கும் இடையில விகிதமும் 1:2 தான். அப்படி என்றால் இதில் நாங்கள் ஒரு விஷயத்தை இப்போ இவருக்கும் இடையிலான விகிதம் 1:2, இவருக்கும் இடையிலான விகிதமும் 1:2. ஸோ எங்களுக்கு இதுலேருந்து ஒரு முடிவுக்கு போகலாம். இங்கிருந்து இங்கேக்குள் அழுத்த வித்தியாசமும் இங்கிருந்து இங்கேக்குள் அழுத்த வித்தியாசமும் சமனாயிருக்கும். ஏன்? இப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் இடையிலான மொத்தமாக பாய போது மின்னோட்டம் இப்படி வார மின்னோட்டம் இந்த I1 எடுத்தால் இப்படி போகிற மின்னோட்டத்தை I2 எடுத்தால் I2 என்ற ஒரு மின்னோட்டம் பயணிக்குது, I1 என்ற ஒரு மின்னோட்டம் பயணிக்குது. இந்த I1 இவடத்துக்கு வரும், இந்த பாயிண்ட்டுக்கு வரும். வந்தண்டா ஒன்றோ மேலுக்கு ஏறணும், அல்லது மேலுக்கு இருந்து மின்னோட்டம் வந்து இந்த I1 ஒன்று ஜாயின் ஆகணும். அவங்க 2 பேரும் சேர்ந்து இங்கே பயணிக்கணும். சரிதானே? இப்போ இங்கே அப்படி ஒரு விஷயம் நடக்காது. ஏன் நடக்காதுன்னு கேட்டால் இந்த 1:2 விகிதம் தானே இருக்குது இவங்களுக்கு இடையில். இப்படி 1:2 ஒரு விகிதம் மீக்கச்சிருக்கு. எங்களுக்கு என்ன முடிவுக்கு போகணும்னா இங்கேருந்து இங்கேக்குள் அழுத்த வித்தியாசமும் இங்கிருந்து இங்கேக்குள் அழுத்த வித்தியாசமும் சமம். அதே மாதிரி இவ்விடத்திலிருந்து இவரத்துக்குள் அழுத்த வித்தியாசமும் இவரத்திலிருந்து இவரத்துக்குள் அழுத்த வித்தியாசமும் சமனாயிக்கும். அதனால் இந்த 8 ஓமினூடாக மின்னோட்டம் பாயாது. இப்போ இந்த 8 ஓமினூடாக மின்னோட்டம் பாயாதென்றால் எங்களுக்கு அதுலேருந்து ஒரு முடிவு செல்லலாம். இங்கே 8 ஓம் தொழிற்படாது. இப்போ இது என்ன வடிவம்? இந்த 8 ஓம் இங்கே தொழிற்படாது. இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் தியரியில் படிச்சுப்பீங்க. ஸோ இந்த 8 ஓம் தொழிற்படாதென்றால் இந்த 1 ஓமும் இந்த 2 ஓம் எப்படி இருக்கும்? தொடராயிருக்கும். அப்போ விளைவு தடை 3 ஓம். அதே நேரம் இந்த 2 ஓமும் இந்த 4 ஓமும் தொடராயிருக்கும். அப்போ விளைவு தடை எவ்வளோ? 6 ஓம். இந்த 6 ஓமும் 3 ஓமும் எப்படி இருக்குது? சமாந்தரமாக இருக்குது. 6 ஓமும் 3 ஓமும் சமாந்தரம் என்றால் அந்த 2 சமாந்தர தடைகளுடைய விளைவு தடையை கேட்டால் 6 தரம் 3 கீழ் 6 + 3 எப்படி வரும்? 18 கீழ் 9 2 ஓம் என்று வரும். ஓகே, அப்போ அவடத்த விளைவு தடை எப்படி வரும்? 2 ஓம். அப்போ ஸோ எனக்கு இந்த முக்கோண வடிவத்தில் ஈக்கிய இந்த மொத்த செட்டப்புக்குமே விளைவு தடை சரியும் எவ்வளோ? 2 ஓம். அப்போ அவடத்துக்கு அந்த முக்கோண செட்டப்புக்கு அந்த மொத்த ஏரியாடையும் விளைவு தடை எவ்வளோ வருகிறது? உள்ள 2 ஓம் என்று வருகிறது. ஸோ அதிலிருந்து நான் இப்போ ஒரு சிம்பிளான டயக்ராம் எடுத்துக்கேன். இப்போ நான் கண்டுபிடிச்சி அவடத்துக்கு அந்த முக்கோண பகுதியில் விளைவு தடை எவ்வளோ?
2 ஓம். ஸோ அவரது 2 ஓம் என்றால் இங்கே பார்த்தோம்னா இவடத்துக்கு 2 ஓம் என்று வரும். ஓகே, இவடத்துக்கு 2 ஓம் வரும். இப்போ இங்கே 2 ஓம் இருக்குது, இங்கே 6 ஓம் இருக்குது, இங்கே 4 ஓம், இங்கே 12 ஓம். இப்போ எகைன் பாருங்க, இந்த புள்ளியும் சமழுத்த புள்ளியில் தானே இப்போ நான் நோட் பண்ணி காட்டுறது. இந்த 2 புள்ளியும் சமழுத்த புள்ளி, ஏன் இந்த 2க்கும் இடையில் தடைகள் இல்லை. ஸோ இந்த புள்ளியும் சமழுத்த புள்ளி. அந்த சமழுத்த புள்ளிகள் ரெண்டிலிருந்து மின்னோட்டங்கள் இதிலிருந்தும் கீழுக்கு இறங்கும், இதிலிருந்தும் கீழுக்கு இறங்கும். இப்போ இங்கே 6 ஓமினூடாக வரும் இந்த பாயிண்ட்டுக்கு, இங்கே 2 ஓமினூடாக வரும் இந்த பாயிண்ட்டுக்கு வந்தென்றால் இப்போ இந்த 10 ஓமினூடாக மின்னோட்டம் எந்த திசையில் பாயும்? ஒன்றோ இங்கே பாயலாம் அல்லது இங்கே பாயலாம். இப்போ இது மின்னோட்டம் எந்த திசையில் பாயும் அல்லது மின்னோட்டம் பாயுமா பாயாது, இந்த விஷயத்தை நாங்கள் இங்கே கண்டுபிடிக்கணும். அதுக்கு பார்த்தண்டா என்ன செய்தன்னு சொன்னால், திரும்ப பாருங்க, என்ன செய்யலாம்? இங்கே 2 ஓம், இங்கே 6 ஓம், இங்கே 4 ஓம், இங்கே 12 ஓம். இப்போ இந்த 2 ஓமுக்கும் 4 ஓமுக்கும் இடையிலான விகிதத்தை கேட்டால் எகெயின் 1க்கு 2. அதே மாதிரி இந்த 6 ஓமுக்கும் இந்த 12 ஓமுக்கும் இடையிலான விகிதத்தை கேட்டால் எகெயின் 1க்கு 2. பாருங்க, இங்கேயும் 1க்கு 2 என்ற விகிதம் தான், இங்கேயும் 1க்கு 2 என்ற விகிதம் தான். அப்படி பார்த்தென்றால் எகெயின் இது குறுக்கே விரயமாக அழுத்த வித்தியாசமும் இது குறுக்கே விரயமாக அழுத்தமும் சமனாகும். அதே மாதிரி என்னது, இது குறுக்கே உள்ள அழுத்தமும் இது குறுக்கே உள்ள அழுத்தமும் எப்படி இருக்கும்? சமனாகும். அப்படி என்ன கேட்டால் இந்த 10 ஓம் எகெயின் என்ன செய்யாது? வேக் ஆகுது. இந்த 10 ஓம் எகெயின் வேக் பண்ணலை என்று சொன்னால் இப்போ எங்களுக்கு என்ன சொல்லலாம்? இந்த 10 ஓம் வேக் ஆகுது இல்லை, 10 ஓம் வேக் ஆகுது இல்லைண்டா எங்களுக்கு முடிவெடுக்கலாம். இங்கே 2 ஓம் ஒண்டிக்கு 4 ஓம் ஒண்டிக்கு. அப்போ இந்த 10 ஓம் வேக் பண்ணிட்டா இதால் வர மின்னோட்டம் ஃபுல்லாகவே கீழே இறங்கும், இதால் வர மின்னோட்டம் ஃபுல்லாகவே கீழே தான் இறங்கும். அப்போ இந்த 6 ஓமும் இந்த 12 ஓம் எப்படிக்கும்? தொடராகும். 6ம் 12ம் தொடரண்டாயின விளைவித்தடை 18 ஓம். அதே மாதிரி இந்த 2 ஓமும் இந்த 4 ஓம் எப்படிக்கும்? தொடராகும். 2 4 தொடரென்றால் இவர்த்திக்கு விளைவித்தடை 6 ஓம் ஆயிக்கும். இப்போ இந்த 6 ஓமும் 18 ஓமும் சமாந்திர தடைகள் ஆகிக்குது இல்லையா? இந்த 6 ஓமும் 18 ஓம் எப்படி இருக்குது? இந்த 6 ஓமும் 18 ஓமும் சமாந்திர தடைகள் ஆகிக்குது. ஸோ 6ம் 18 சமாந்திர தடைகள், அதில் விளைவித்தடையை காணச்சுன்னா 18 தர 6 கீழ் 18 + 6 24, 6 24 பிரித்தா 4, 18 4 பிரித்தா 4.5 ஓம்னு வரும். இப்போ எனக்கு ஒரு முடிவு தெரியும். என்ன முடிவு? இந்த பகுதியிலேயே மொத்த விளைவு தடையே எவ்வளோ? 4.5 ஓம் தான். அந்த ரவுண்ட் பண்ணி காட்டிக்க. இப்போ பார்த்தேன்னு சொன்னால் என்ன நடக்குது? இறுதியான வடிவத்தை எடுத்து பார்த்துட்டால் இப்படி தான் நிற்கும். எப்படி? இங்கே 6.5 வோல்ட்டுடைய ஒரு பேட்ரி, இங்கே மேலுக்கு 2 ஓம். இப்போ இந்த ரவுண்ட் பண்ணி காட்டிக்க பகுதியில் விளைவு தடை 4.5 ஓம். ஸோ இந்த 2 ஓமும் 4.5 ஓம் நான் ஸ்டார்ட்லேயே சொன்ன மாதிரி தொடராகிக்கும், விளைவு தடை 6.5 ஓம். ஸோ இப்போ இதிலிருந்து பாய்த மின்னோட்டம் தான் கேள்வி. V = IR, V எவ்வளோ? 6.5, ஐயை காணணும். விளைவு தடை 6 எவ்வளோ? 2.2ம் 4.5ம் 6.5. ஸோ I = 1 ampere என்று வரும். ஸோ அப்போ இந்த கொஸ்டனுக்கு இதுதான் ஆன்சர், 1 ampere செகண்ட் ஆன்சர் வரும். சரிதானே? ரைட். அப்போ இதை மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு MCQ வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் உங்களோட சோஷியல் மீடியாவில் நீங்கள் உங்களோட டைமை கழிக்கிறதோட ஒரு MCQவை படிச்சுக்கணும்னு ஆசை இருக்குதுன்னா நம்மளை சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.